காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமேதி மக்களவை தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். வரும் மக்களவைத் தேர்தலில் அமேதி மற்றும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதிகளில் போட்டியிடுவதாக ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி கடந்த வியாழக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் அமேதி தொகுதியில் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளார். தனது சகோதரியும் காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி தாயார் சோனியா காந்தியுடன் சென்று ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இதற்காக கௌரிகஞ்ச் பகுதியில் பிரம்மாண்ட பேரணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் பாஜக சார்பில் இரண்டாவது முறையாக ஸ்மிருதி இரானி களமிறக்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த தேர்தலில் சுமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுலிடம் தோல்வியை தழுவியது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி ராமர் கோவிலை ஏன் கட்டவில்லை என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் நேற்று பேசிய அவர், ராணுவம் மோடிக்கு சொந்தமானது போல் வீரர்கள் உயிரிழந்ததாக சொல்லி ஓட்டு கேட்பதாக மோடி மீது குற்றம் சாட்டிய மம்தா, ராணுவம் அனைவருக்கும் சொந்தமானது என்று கூறினார். மேலும் ஹிட்லர் உயிரோடு இருந்திருந்தால் மோடியின் நடவடிக்கைகளை பார்த்து தற்கொலை செய்து கொண்டிருப்பார் என சாடிய அவர், மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து நாட்டின் சுதந்திரத்தை பறிக்க பார்ப்பதாக கூறினார். தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மை கவலை அளிப்பதாக 66 முன்னாள் அரசு துறை உயரதிகாரிகள் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பான விவகாரங்களை, குறிப்பாக ஆளும் கட்சி தொடர்பான தேர்தல் வன்முறை விவகாரங்களை நேர்மையாக கையாள தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாக அதிகாரிகள் தங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதம் உள்ளிட்டவைகள் குறித்து மோடி பேசியதும், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நமோ தொலைக்காட்சிக்கு அனுமதி கொடுத்தது என பட்டியலிட்டுள்ள அதிகாரிகள், இவை தொடர்பாக ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்திய ராணுவத்தை மோடியின் ராணுவம் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கூறியிருப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஒடிசாவில் ஏழை விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கும் காலியா திட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்ததற்கு அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சுரேந்திரகுமாரை சந்தித்த நவீன் பட்நாயக் இது தொடர்பாக புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். பிரதமரின் பேரில் விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்படுவதை கண்டுகொள்ளாத தேர்தல் ஆணையம் காலியா திட்டத்திற்கு மட்டும் தடை விதித்திருப்பது உள்நோக்கம் கொண்டது என நவீன் பட்நாயக் கூறியுள்ளார். இதனால் ஏழை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நவீன் பட்நாயக் கவலை தெரிவித்துள்ளார். வேலூரில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி பணம் பறிமுதல் செய்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் இதுவரை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 122 கோடியே 39 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இவை தவிர 812 கிலோ தங்கம், 482 கிலோ வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் 7780 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டிருப்பதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். அரியலூரில் சுவரில் வரையப்பட்டிருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சின்னத்தை சிலர் சேதப்படுத்தியதால் பதற்றம் நிலவுகிறது. திருமாவளவன் களமிறங்கும் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட மருவத்தூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகளின் பானை சின்னம் வரையப்பட்டிருந்தன. நள்ளிரவில் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சுவரில் வரையப்பட்டிருந்த சின்னத்தை சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக விசிகாவினர் அளித்த புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மன்னார்குடி அருகே தஞ்சை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரை வரவேற்பதற்காக தொண்டர்கள் பட்டாசு வெடித்ததில் 3 கடைகள் எரிந்து சேதமடைந்தன. மன்னார்குடியை அடுத்த இடமேலையூரில் அதிமுக வேட்பாளர் நடராஜன் கூட்டணி கட்சியினருடன் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது அவரை வரவேற்று உள்ளூர் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்ததில் தீப்பொறி பரவி அருகே இருந்த 3 கடைகளில் தீ பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் வருவதற்குள் 3 கடைகளும் எரிந்து சேதமடைந்தன. இந்தியாவில் மதசார்பற்ற ஜனநாயகத்தை தகர்க்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு ஈடுபட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து கோவில்பட்டியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது மோடியின் 5 ஆண்டு கால ஆட்சியில் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக குற்றம் சாட்டினார். நீதித்துறை, சிபிஐ, ரிசர்வ் வங்கி என அனைத்து துறைகளும் சீரழிக்கப்பட்டு விட்டதாகவும் தேர்தல் ஆணையம் நடுநிலையுடன் செயல்படுகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாகவும் கூறிய சீதாராம் யெச்சூரி, வரும் மக்களவைத் தேர்தல் இந்தியாவில் ஜனநாயகம் நீடித்திருக்க வேண்டுமா என்ற கேள்வியை தீர்மானித்திருக்கும் மிக முக்கியமான தேர்தல் என்றும் கூறினார்.
வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நாம் தமிழர் கட்சி சின்னத்தை தெளிவாக பதிய கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் காளியம்மாள் தாக்கல் செய்த மனுவில் தங்கள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய கரும்பு விவசாயி சின்னம் ஆணையம் வெளியிட்ட மாதிரி வாக்குச்சீட்டில் தெளிவாக இல்லை என்றும் எந்திரத்திலும் தெளிவாக இல்லாததால் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வரும் வயதானவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர்கள் வாக்களிக்க சிரமப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். எனவே தங்கள் கட்சி சின்னத்தை தெளிவாக பொறிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் பாஜக எம்எல்ஏ பீமா மாண்டவி மற்றும் காவலர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து சத்தீஸ்கர் மாநிலத்தின் தாண்டேவாடா பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பாஜக எம்எல்ஏ பீமா மாண்டவி பரப்புரை முடிந்து புறப்பட்டுச் சென்றார். அவருடன் காவலர்களும் சென்றனர். ஷியாம்கிரி பகுதியில் சென்றபோது மாவோயிஸ்டுகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் அவரது வாகனம் சிக்கியது. இதில் எம்எல்ஏ பீமா மாண்டவி மற்றும் காவலர்கள் 5 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து உடனடியாக அப்பகுதிக்கு விரைந்த பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடைபெற்ற இடத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திபெத் புத்த துறவி தலாய் லாமா உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தர்மசாலாவில் தங்கியிருந்த போது நெஞ்சக பிரச்சனையால் அவர் அவதிப்பட்டதாகவும் அதனால் அவர் டெல்லியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தலாய் லாமாவின் தனி செயலர் கூறியுள்ளார். தலாய் லாமாவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களுக்கு அவர் மருத்துவமனையில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரதட்சணை கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க நீதிமன்ற அதிகார வரம்புகள் தடையாக இருக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பாக ரூபாலி தேவி என்ற பெண் தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பளித்துள்ள உச்சநீதிமன்றம், புகாருக்குள்ளானவர்கள் வாழும் பகுதிக்குட்பட்ட பகுதியில்தான் வழக்கு தொடர முடியும் என்பது பாதிக்கப்பட்டவருக்கு மனரீதியிலான பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதால் பாதிக்கப்பட்டவர் வாழும் பகுதியிலேயே வழக்கு தொடரலாம் என்று கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அதே சமயம் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலையாக 35 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திராவிடர் கழக தலைவர் வீரமணி பங்கேற்கும் கூட்டத்திற்கு தேர்தல் அலுவலர் அனுமதி மறுத்த விவகாரத்தில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஏப்ரல் 8ஆம் தேதி நடைபெற இருந்த கூட்டத்திற்கு அனுமதி கோரி கி. வீரமணி தரப்பில் நீலகிரி மக்களவை தொகுதி மற்றும் கூடலூர் சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதற்கு தேர்தல் அலுவலர் அனுமதி மறுத்ததை எதிர்த்து கி. வீரமணி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் மணிக்குமார், சுப்பிரமணியம் பிரசாத் அமர்வில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மார்ச் 4ஆம் தேதி திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்து மத கடவுள் குறித்து கி. வீரமணி தெரிவித்த கருத்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கருத்தில் கொண்டு அவரது கூட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் கூட்டத்திற்கு அனுமதி மறுத்த உத்தரவில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மணப்பாறையை அடுத்த பன்னாங்கொம்பில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கடந்த 2ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான கரகம் பாலித்தல் நேற்று இரவு நடைபெற்றது. இதையொட்டி கோவில் அருகே உள்ள குளத்தில் அம்மன் கரகம் பாலித்து பெண்கள் மாவிளக்கு, முளைப்பாரியுடன் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். பின்னர் கரகத்திற்கு சிறப்பு வழிபாடும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதையடுத்து திருவிழாவிற்கு வந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே இடத்தில் கூடி பாடல்களுக்கு நடனமாடினர். தொடர்ந்து நடைபெற்ற வான வேடிக்கை நிகழ்வுகளும் காண்பவர்களை வெகுவாக கவர்ந்தது. தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குற்றாலம், செங்கோட்டை, ஆயக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று குளிர்ந்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 2 கிலோ தங்கக்கட்டிகளை ரயில்வே போலீசார் பறிமுதல் செய்தனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருப்பதையொட்டி சென்னை எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். 11வது நடைமேடையில் ஆலப்புழா விரைவு ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை ரயில்வே போலீசார் சோதனையிட்டனர். இதில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த பென்னி என்ற பயணியிடமிருந்து 2 கிலோ 300 கிராம் தங்கம் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் உரிய ஆவணங்களின்றி தங்கக்கட்டிகளை எடுத்துச் செல்வது தெரியவந்ததால் அவற்றை பறிமுதல் செய்து திருவல்லிக்கேணி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். மேலும் பென்னி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொண்டமநாயக்கன்பட்டியில் கோவில் திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. முக்கிய நிகழ்வான மாடுகள் மாலை தாண்டும் நிகழ்விற்காக பல்வேறு மந்தைகளில் இருந்து ஏராளமான மாடுகள் வரவழைக்கப்பட்டிருந்தன. மாடுகளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துள்ளி குதித்து ஓடிய மாடுகள் இலக்கை அடைந்ததும் விரிக்கப்பட்டிருந்த துணியை தாண்டி குதித்தன. வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலையில் துணை மின் நிலையத்தில் மின்மாற்றி வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேங்கிக்கால் சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள துணை மின் நிலையத்தில் நேற்றிரவு திடீரென மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுதால் வெடித்து தீ பற்றியது. அருகே இருந்த தேக்கு உள்ளிட்ட மரங்கள் தீ பரவி பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இந்நேரம் போராடி தீயை அணைத்தனர். இதன் காரணமாக திருவண்ணாமலை நகர் முழுவதும் 2 மணி நேரம் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதால் மக்கள் தவிப்புக்கு ஆளாகினர். புயலால் உருக்குலைந்துள்ள மொசாம்பிக் நாட்டில் காலரா தொற்றுநோய் பரவி வரும் நிலையில் உணவு பற்றாக்குறையால் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த மாதம் 10ஆம் தேதி தாக்கிய இடாய் புயலால் அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. சர்வதேச நாடுகள் உதவியுடன் மறு கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புயல் பாதிப்பை தொடர்ந்து காலரா நோய் தொற்று பரவி வருவதால் சுகாதார பணிகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடு முழுவதும் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உணவு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்து வருகின்றனர். தொலைதூர கிராமப்புறங்களில் வசிக்கும் அவர்களுக்கு ஐநா அமைப்பின் உதவியுடன் வாகனங்கள் மூலம் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். ரியோ டி ஜெனீரோவில் திங்கட்கிழமையன்று 4 மணி நேரத்தில் 152 மில்லிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் ஏராளமான மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன. ஆங்காங்கே மண் சரிவுகளும் ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. மழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கையாக பள்ளிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை விடப்பட்டது. சூடானில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 14 பேர் உயிரிழந்தனர். சூடான் அதிபராக உமர் அல் பஷீர் 30 ஆண்டுகளாக ஆட்சி புரிந்து வரும் நிலையில் ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்கள் அதிக அளவில் நடைபெறுவதாக அரசுக்கு எதிராக பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிபரை பதவி விலக கோரி கடந்த 3 நாட்களாக ராணுவ தலைமையகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை ராணுவத்தினர் கலைக்க முயன்றதால் கலவரம் வெடித்தது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவத்தினர் கண்ணீர் புகை குண்டு வீச்சு மற்றும் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 14 பேர் கொல்லப்பட்டனர். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் நடைபெற்ற கலவரங்களில் ராணுவ வீரர்கள் 5 பேர் உட்பட 22 பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் அரிய வகை இனமான காண்டாமிருகம் என்றுள்ள குட்டிக்கு பெயர் பரிந்துரைப்பவர்களுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஆப்பிரிக்க இனத்தைச் சேர்ந்த காண்டாமிருகங்கள் அதிக அளவில் வேட்டையாடப்பட்டு வருவதால் உலகில் அழிந்து வரும் உயிரின பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. இந்த வகையைச் சேர்ந்த 2 காண்டாமிருகங்கள் அமெரிக்காவின் லோவா நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் வளர்க்கப்பட்டு வந்தது. அதில் அயானா என்ற காண்டாமிருகம் அழகான பெண் குட்டியை ஈன்றுள்ளதால் பூங்கா நிர்வாகத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அந்த குட்டிக்கு ஆப்பிரிக்க மொழியிலான பெயரை சூட்ட திட்டமிட்டுள்ள பூங்கா நிர்வாகம் இதற்கான பெயரை பரிந்துரைப்பவர்களுக்கு $50 பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது.